நீங்க ரொம்ப நாளா சிங்கிளா இருந்துட்டு மிங்கிள் ஆகணும்னு நினைச்சாலோ, இல்ல ரொம்ப நாளா மிங்கிளா இருந்துட்டு சிங்கிள் ஆகணும்னு நினைச்சாலோ, கைலாஷா உங்களை வெல்கம் பண்ணுதாமா. அங்க பணம்ன்ற பேச்சுக்கே இடம் கிடையாதாமா. ஃப்ரீ ஃபுட், ஃப்ரீ எஜுகேஷன், ஃப்ரீ ஹெல்த் கேர்னு இப்ப எல்லாமே ஃப்ரீ தானாமா. போலீஸ் இல்ல, ஆர்மி இல்ல, நீங்க ஏதாவது தப்பு பண்ணா கூட பனிஷ்மெண்டே கிடையாதாமா. விரதம், பூஜைகள் இந்த மாதிரி வச்சே முடிச்சிருவாங்களாமா. இ சிட்டிசன்ஷிப் அப்படிங்கறதுல போயிட்டு அப்ளை பண்ணீங்கன்னா நீங்களும் அவங்களோட விர்ச்சுவல் சிட்டிசனா ஆயிடுவீங்களாம். கைலாஷம் அப்படிங்கிற கண்ட்ரில நீங்க போய் சிட்டிசன் ஆகணும் அப்படின்னா நிறைய எலிஜிபிலிட்டிஸ் கிரைட்டீரியா கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் நீங்க 12th முடிச்சிருக்கணுமா, இல்ல ஏதாவது கிராஜுவேட்டா இருக்கணுமா. செகண்ட் திங் 5 இயர்ஸ் கமிட்மெண்ட். தேர்ட் திங் உங்க பேர்ல வந்து பாஸ்ட் 10 இயர்ஸா எந்த கிரிமினல் ரெக்கார்டு இருக்க கூடாதான் போலீஸ் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்களாம். ஃபோர்த் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணுவாங்களாம். ஃபிஃப்த் அவங்க உங்களுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுப்பாங்க. அதாவது எஜுகேஷன் 3 months நீங்க அந்த ப்ரோக்ராம்ல வந்து கலந்துக்கணும். சிக்ஸ்த் ஒன் வந்து ஒரு குரு கிட்ட இருந்து ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் நீங்க வாங்கியிருக்கணுமா, அதாவது விசேஷ தீக்ஷா வாங்கியிருக்கணுமா. செவன்த் ஒன் அவங்களோட கைலாஷா ஸ்டூடெண்ட் எய்ட்ல போயிட்டு நீங்க அப்ளிகேஷனை கம்ப்ளீட் பண்ணிருக்கணுமா. இந்த எலிஜிபிலிட்டி எல்லாம் ஓகேனா நீங்க கூட கைலாஷா போகலாம்.